அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் உடலில் நோய் ஏற்பட்டு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கு உண்டான ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். உடலில் நோய் ஏற்படுது அப்படின்னாலே அதுக்கு நம்ம ஜாதகப்படி 6ஆம் பாவத்தை தான் எடுத்து பேசுவோம். 6ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1-6 வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு உடலில் நோய் ஏற்படும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே 6ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 6, 8, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டுது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு உடலில் நோய் ஏற்பட்டு அது மூலம் அறுவை சிகிச்சை நடக்கும் அப்படின்றது தாங்க ஜோதிட விதி. இப்போ நான் ஆய்வுக்காக உங்களுக்கு ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன். ஜாதக டீட்டெயில்ஸ் இது தான். இப்போ இந்த ஜாதகருக்கு உடலில் நோய் பாதிப்பு அப்படின்னா 6ஆம் பாவத்தை எடுத்து பேசுவோமா. 6ஆம் பாவம் இங்கே கன்னி ராசியில் விழுந்திருக்குது. 6ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் துலா ராசியில் டெபாசிட் ஆகிருக்குதுங்க. சுக்கிரன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் என்னென்ன வீடுகளை குறிக்காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா 1வது வீடு, 2, 5, 6, 7, 8. 1, 6நாலே நோய் கூட 8வது வீடும் சேர்ந்து இருக்கிறதால இந்த ஜாதகருக்கு உடலில் பர்டிகுலராக நோய் ஏற்பட்டு அந்த நோய் மூலம் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் அப்படின்றது தான் நம்ம ஜாதகப்படி பார்க்க முடியுது. ஓகே, உடலில் நோய் வரும்னு சொல்லியாச்சு, அறுவை சிகிச்சைன்னு சொல்லியாச்சு. எந்த இடத்துல நோய் வரும்? உடல் உறுப்பில் தலையில் வருமா, இல்லை காலில் நோய் பாதிப்பு தன்மை ஏற்பட்டு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்ம ஜாதகப்படி அந்த 6ஆம் பாவத்து உபநட்சத்திர கிரகம் எந்த ராசியில் டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணுங்க. இப்போ ஜாதகப்படி 6ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர சுக்கிரன் இந்த இடத்துல துலா ராசியில் டெபாசிட் ஆகிருக்குதுங்க. சரிங்களா? அப்போ மேச ராசி அப்படின்றது நம்ம தலைப்பகுதியை குறிக்கும். அப்படியே தலைப்பகுதி அப்படியே ஒவ்வொரு உடல் பகுதியாக இருந்தோம்னா மீன ராசி அப்படின்றது உடலில் இருக்கக்கூடிய கால் பாதத்தை குறிக்கும். சரிங்களா? ஒரு ஆள் மேச ராசியில் தலையை வச்சு அப்படியே இப்படி படுக்கிறாரு அப்படின்னா மீனராசியில் கால் மாதிரி வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த துலா ராசியுடைய உடல் உறுப்பில் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். இது ஃபஸ்ட்டு விஷயம். எப்போது நடக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம 1வது வீடு, 6வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு இந்த வீட்டிலுடைய பாவ குறிக்காட்டி கிரகங்கள் என்ன. இப்போ 1வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், கேது, செவ்வாயும், 6வது வீட்டோட தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகம், 8வது வீட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகம், 12வது வீட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகத்தை எடுத்து இப்போ இருக்கக்கூடிய ஆளு கிரகத்தை கணிச்சு 2த்துல இருக்கக்கூடிய பொதுவான கிரகத்தை எடுத்து தான் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.